ஹாய் கைஸ், இன்றைய நாள் வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ்கள் என்ன என்ன என்பதை பற்றி ஆகும். அதில் முதலாவது எப்படி கொப்பி பேஸ்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டுக்கு நமக்கு தேவையான அந்த எந்த வசனம் தேவையோ கொப்பி பண்ணி இன்னொருத்த பேஸ்ட் பண்ணணுமோ, அல்லது எந்த சொல்ல கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட சியை ப்ரெஸ் பண்ணணும். அதற்கப்புறம் எந்த இடத்துல நமக்கு அது பேஸ்ட் ஆக வேண்டுமோ அந்த இடத்த கர்சரை கொண்டு அந்த இடத்த வச்சு போட்டும் கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணின அந்த வேர்ட் இங்கே பேஸ்ட் ஆகிவிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறங்கிற விஷயத்தான். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு தேவையான எந்த பந்தி தேவையோ அந்த பந்தியை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் கண்ட்ரோலோட எக்ஸை ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல அது பேஸ்ட் ஆகணுமோ அந்த இடத்த நம்ம கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம அங்கே கட் பண்ணது இங்கே வந்து பேஸ்ட் ஆகிவிடும். அடுத்து மூணாவது விஷயம் என்னவென்றால், ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செலக்ட் பண்ணுவதற்காக கண்ட்ரோலோட ஏஐ ப்ரெஸ் பண்ணும்போது அனைத்து விடயங்களும் செலக்ட் ஆகிவிடும். நான்காவது விஷயம் என்னவென்றால், ஒரு வசனத்தில் இருக்கின்ற எழுத்துக்களை ஒவ்வொன்றாக நாம் செலக்ட் பண்ண வேண்டும் என்றால், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த எந்த எழுத்துக்கு செலக்ட் ஆக வேண்டுமோ அந்த எழுத்து அடியே கர்சரை கொண்டு வைத்து ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு எழுத்தாக செலக்ட் ஆக வேண்டும் என்றால் ஷிஃப்ட் கீயை பிடித்து இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய லெஃப்ட் எரோ கீயை நாம் ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒவ்வொன்றாக செலக்ட் பண்ணப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய அந்த கர்சரில் இருந்து வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் செலக்ட் ஆக வேண்டும் என்றால் ஷிஃப்ட் கீயை பிடித்து வலதுகை பக்கமாக இருக்கக்கூடிய எரோ கீயை ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது ரைட் சைடு எரோ கீயை ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ் பண்ணும்போது அது செலக்ட் ஆகிக்கொண்டே செல்லும். ஐந்தாவது விடயம், ஒவ்வொரு சொல்லாக நாம் செலக்ட் பண்ண வேண்டும் என்றால் கர்சரை அந்த இடத்தில் வைத்து கண்ட்ரோல் அதோட ஷிஃப்டை பிடிச்சு லெஃப்ட் சைட் எரோ கீயை ஒவ்வொரு முறை ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் செலக்ட் பண்ணப்பட்டு கொண்டே செல்லும். அவ்வாறே வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் செலக்ட் ஆகி கொண்டே செல்ல வேண்டும் என்றால் கண்ட்ரோலோட ஷிஃப்டை பிடிச்சி வலதுகை பழக்கம் இருக்கக்கூடிய எரோ கீயை ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சொல்லாக செலக்ட் பண்ணப்பட்டு கொண்டே வரும். அடுத்து ஆறாவது விடயம் என்னவென்றால், ஒரு வசனத்தில் எந்த இடத்தில் கர்சர் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருந்து ஒரு வசனத்துடைய ஆரம்பம் வரைக்கும் மொத்தமாக செலக்ட் பண்ண வேண்டும் என்றால் ஷிஃப்டை பிடித்து ஹோம் பட்டனை அழுத்தும் போது அது அந்த கர்சர் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு வசனத்தின் ஆரம்பம் வரைக்கும் செலக்ட் ஆகிவிடும். அடுத்து நம்முடைய கர்சர் இருக்கும் இடத்தில் இருந்து முடிவு வரைக்கும் உள்ள வசனம் செலக்ட் ஆக வேண்டும் என்றால் ஷிஃப்டை பிடித்து என் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு வசனத்தின் முடிவு வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளும் செலக்ட்